தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையின் கேமராக்கள் இன்றும் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், முழுமையான விவரங்கள். அதிமுக யார் இந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னெடுத்து அவர்கள் சட்டப்பேரவையில் கருப்புடை அணிந்து மாஸ்க் அணிந்தும் அதே போல பேட்ஜ் அணிந்தும் வந்திருக்கிறார்கள். ஒன்று மொத்தம் 2 விஷயங்களை உள்ளடக்கியது. ஒன்று டங்ஸ்டனுக்கான மாஸ்கும் பேட்ஜ் கருப்பு உடையில் யார் அந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்து வந்திருக்கிறார்கள். இந்த 2 விஷயங்களையுமே சட்டப்பேரவையில காட்டல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். ஆளுங்கட்சி வரிசையோடு சபாநாயகரோடும் முடிந்து விட்டதா சட்டப்பேரவை என்ற அந்த ஒரு கேள்வியானது எழுப்பியிருக்கிறார். எதிர்க்கட்சி வரிசையில் அவ்வளவு முதலமைச்சரை அச்சுறுத்துகிறதா என்பதையும் முதலமைச்சரையும் அவர் டேக் செய்திருக்கிறார். யார் அந்த சார் என்றது நீதிக்கான கேள்வி. உங்களை அவ்வளவு உறுத்துகிறது என்றால் மீண்டும் கேட்கிறேன், யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறது இந்த ஸ்டாலின் மாடல் அரசு என்று ஒரு கேள்வியை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மக்களின் குரலாக எதிர்க்கட்சியின் கருத்துக்களை மக்களுக்கு நேரடி ஒளிபரப்ப வேண்டும் என ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துவதாகவும், தமிழ்நாடு சட்டமன்றம் பொதுமக்களின் தேவையை சபையேற்று சட்டமியற்றி திட்டமியற்றி செயல்பாடும் தமிழக மக்களின் மேடை திமுகவின் பொதுக்கூட்ட மேடை அல்ல என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏன் எங்களை காட்ட மறுக்கிறது என்பதை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.